வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாமக்கல்லில் இருக்க கொல்லிமலைக்கு தான். இப்போ ட்ரிப்பு ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக ஒரு 5 வண்டிங்க. 5 வண்டி. அதில் என் வண்டி மட்டும் முன்னாடி வந்துட்டேன். மீதி 4 வண்டி வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போச்சு. அவங்கள தான் இப்போ வந்து நான் தேடி போயிட்டுருக்கேங்க. நான் தான் தொலைஞ்சு போயிட்டுன்னு யாரும் நினச்சிட வேண்டாம். என் கூட வந்து 5 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் மட்டும் சேஃபாக இருக்கேங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாமளும் கொல்லிமலையை நோக்கி பிரயாணம் செய்வோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்தவங்களாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவங்கள உங்களுக்கு காட்டுறேங்க. நான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. போலாம். முறுக்கிட்டு வந்தீங்களா விட்டுட்டு குறையும். எப்போ சொன்னேன் நான் ஒன்று? ஆமாம். அவ்வளோதான். தெரியாத பார்க்க மாட்டாங்கடா போட. அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா விட்றா, நான் வீட்டில் வந்து சமாளிச்சுக்கிறேன்டா. என்னத்த போயிட்டு. ஸோ ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ். ஆல்ரெடி எல்லாத்தையுமே நீங்கள் பழைய வீடியோஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம அதே பசங்க தான். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இதே எத்தனை டைம்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வேறு எதுவும் இல்லைங்க பேசுகிறதுக்கு. ஆல்ரெடி இருந்த பாதி வந்து அன்றைக்கே பேசியாச்சு. எங்கே ஹிமாலயன் ஒருத்தர் தான், அவர் தான் வந்து ஆஃப் ரோடாகட்டும் மெயின் ரோடு எல்லாத்துலேயும் விட்டு அழுத்தின்னு இருக்காரு கிருட்டுன்னு. ஐயோ, இந்த கிருட்டுன்ற வார்த்தையை வேறு வாயிலிருந்து போகணும், இல்லைனா அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகேங்க, இப்போ எந்தெந்த வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஒன்று, நம்ம MT ஒன்று, V2 ஒன்று, R15 M ஒன்றுங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 வண்டியா? 1 2 3 4. ஆமாங்க, 4 வண்டி 6 பேர் போகிறோம். ஏன் யூட்டன் அடிச்சிட்டாரு? இல்லைங்க, 6 வண்டி 5 வண்டி. NS ஒருத்தன் மறந்துட்டதா, நம்ம அஸ்வின்னு. என்னாச்சு? ரைட்டு, அந்த பிளான்டர் தான் முன்னாடியே சொல்லணும்ல. சோதா நமக்கு முன்னாடி 4 வண்டி போயிட்டுருக்குங்க, நம்மளோட சேர்த்து 5. ஆனால் இந்த மாதிரி பசங்களோட போகிறதே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் டைமில் நல்லா தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட அண்ணாவோட V4 ஒன்று இருந்துச்சு, டிஜே அவரது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஒன்று, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் வந்துட்டு ஸ்ப்ளெண்டர் ஒன்று. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடுலாம் போயிருப்போம். அருளோட அந்த V4 போகிறான்லங்க, அவங்க அண்ணாவோட NS 160 இருக்குங்க, அதை வந்து அவன்கிட்ட வருவான். அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு வண்டி, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி இருக்குன்றப்ப அந்த ஃபீலே வந்துட்டு நல்லா இருக்குங்க. இன்னும் நம்ம கேங்கில் ராகேஷ் கவின் 2 பேர் மட்டும் வண்டி எடுத்துட்டானுங்கன்னா நம்ம கேங்கில் எல்லா பசங்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருக்கும். இன்னும் 2 வண்டி வந்துச்சுன்னா இன்னும் மஜாவாக இருக்கும். இப்போவே பாருங்கள் லைனப் வந்து நேராக, இப்போ தான் ஏன் சொன்னேன் லைனப் போகிறீங்க அப்படின்னு, அதுக்குள்ளே பிரிஞ்சுட்டாங்க. இப்படி தாங்க நம்ம கேங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோளாறு பிடிச்ச கேங்கு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு தாண்டி நாமக்கல் ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, திருச்செங்கோடு தாண்டிட்டோமான்னு தெரிலங்க. திருச்செங்கோட்டுக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கோச்சிக்காதீங்க. நாமக்கல் தான் 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் இன்னும் கொல்லிமலைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படியும் எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் சம்திங் காமிச்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வந்துட்டான். அப்படி இப்படின்னு தோராயமாக பார்த்தோம்னாலும் ஒரு 60 to 80 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆச்சு. 5 மணிக்கு பிளான் போட்டாங்க, 6 மணி ஆயிடுச்சு. பார்த்து போடுங்க, எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வரதான். ஒரே நிமிஷம் இருங்க, ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருவோம். ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்க, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வருவாங்களா, அதனால தான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ நாமக்கல் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரைட் ஹைவே, சூப்பராக இருக்குங்க. ரோடு பிரச்சனையே இல்லை. ஒரு 100 வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், 90 to 100. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரூப் ரைட் அப்போ ஹேண்ட் சிக்னல் வந்து ரொம்பவே முக்கியங்க.
ஏன்னா எல்லோரும் ஒரே ஸ்பீடில் பக்கத்தில் மெயின்டைன் பண்ணுறக்கப்ப இண்டிகேட்டரை கூட அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஹேண்ட் சிக்னல் கொடுத்துட்டு போகிறது நல்லதுங்க. வீடியோ எடுக்கலாம் வாய்ப்பு கிடைக்காதுப்பா, அதனால தான் கேமரா மாட்டிக்கணும். அப்படின்னா ராகேஷ் உனக்கு பின்னாடி உட்கார வச்சுக்க. ஒரே இதுலேயே போடா. ஒரே இதுலேயேவா? அப்படிதான் போக மாட்டேங்கிறீங்களே. போவோம். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாதான் எவனும் பின்னாடி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக வரவங்க சிலுக்குடான்னு சொல்லிட்டு போனாதான் எல்லாம் முட்டி அடிச்சுட்டு வருவீங்க. சரி, யாருக்கு ரூட்டு தெரியும்? நாமக்கல் மெயினாக போங்க. அப்போ நீங்கள் முன்னாடி போயிருங்கண்ணா. டீம் லீடர் நீங்கள் தான். எங்கேருந்துடா வரீங்க? சோப்பா. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு 30 கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கு, சுச்சு பிரேக்கு. நேற்று கார்னரிங் பண்ணப்போ சூ தேஞ்சு போச்சுடா. புரியல. வாடா. சரி ரைட்டுங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்து போங்க, அதே டைமில் சேஃபாகவும் போகணும். ஹைவே தான், பட் இந்த பார்ட்டி ஒன்று ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு வண்டி 2 வீலர் கிராஸ் ஆகுது. சொன்ன மத்தியிலா சொல்லி வாய கூட முள்ள, அதுக்குள்ள நாய் ஒன்று புஷ்ஷுன்னு போகுது. பரவாயில்ல, வேகமாக ஓடிடுச்சு. ரைட்டா? ஆமாம், நான் அடுத்து அவனை தான் பார்த்தேன். இல்லை, எங்கள் 2 பேர்த்த வண்டியில் மாட்டல, அடுத்து உன்னதான் பார்த்தேன். நீ தூரமாக இருந்த, சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு.